हे नाथ नारायण वासुदेव, श्री कृष्ण गोविंद हरे मुरारी। हे नाथ नारायण वासुदेव, पितु मात स्वामी सखा हमारे, पितु मात स्वामी सखा हमारे। हे नाथ नारायण वासुदेव। அதாவது நம்மாழ்வாருக்கும் இவருக்கும் தான் அப்படி ஒரு பெருமை. இவர்கள் இருவருக்குமே யார் குருன்னு கேட்டா தெரியாது. நாராயணனே தான் குருவா இருந்திருக்க முடியும். இறைவனையே குருவாக கொண்டவர்கள் இவருக்கு தனியன் சொல்லும் போதே முதல் தனியன்லயே ரொம்ப சிறப்பா அதை சொல்லிடுறாங்க. அவர் குருமுகமானதையும் அவர் குருமுகமாக கல்லாமலேயே இவருக்கு ஞானம் சித்தித்த ஒருவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பாட்டை நமக்கு எழுதுறார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாட்டுல அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வை, ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒண்ணை நம்ம சொல்றதுக்காக நம்ம முன்னாடி அவர் எழுத போறது இல்லை. ஆனால் அவர் நமக்கு புரியணுமேங்கிறதுக்காக நமக்கு சிம்பிளா அதை எழுதுறார். ஆனா அதற்குள்ள அவர் வச்சிருக்கக்கூடிய பொருள் அது அவருடைய ஞானம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதுக்குள்ள பொருள் அவர் வச்சிருக்கிறார். அதே நேரம் வாசிக்கிற நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி அதை எளிமையாக ரசிக்கக்கூடியதாகவும் அமைத்திருக்கிறார். இது ஒரு காவிய லட்சணத்தினுடைய ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. அதாவது அதுல நீங்க காணுகின்ற ஒண்ணு, ஒரு காட்சியை ஒரு காவியம் சொல்லுது அப்படின்னா, அந்த காவிய லட்சணத்துல அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காட்சி அவர்களால் கற்பனையில காண முடியணும். நீ டிஸ்கிரைப் பண்றத கேட்கிற ஒருத்தன் அவன் கற்பனையில அந்த காட்சியை பார்க்க முடிய வேண்டும். அதற்கு பிறகு அந்த பார்வையிலிருந்து அவன் வேறு ஒன்றை உணர முடிய வேண்டும். அப்படி எதை உணர வைக்க வேண்டுமோ அதை காட்சிக்குள்ள கொண்டு அந்த காட்சிக்கும் அந்த உணர்வுக்கும் இடையில ஒரு பொருத்தம் இருக்கிற மாதிரியான வரிகளை அமைத்து அதற்கு ஏற்றவாறு சொற்களை உள்ள கொண்டு போடுறதுல இருக்கிற திறமை தான் இவங்களை பெரிய மாஸ்டர்ஸ் ஆக்கி வைக்குது. பெரியாழ்வார் பெயரை சொல்லாம ஒரு இடத்துல கூட கோதை தன்னை கோதைன்னு சொல்லிக்கல. அத்தனை இடத்துலயும் நான் விட்டுச்சித்தனுடைய பொண்ணு, விட்டுச்சித்தனுடைய சிஷ்யங்கிறத தான் அவ திரும்ப திரும்ப சொல்லிக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டருடைய பாடல்ல குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு அவ நிலவை காட்டுறா அப்படின்னு இருக்கிறது ஒரு 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 முதல் கட்டமாக ஒரு சுவாரஸ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள். குழந்தை அந்த நிலவை விளையாட அழைக்கிறது. அப்ப இந்த இடத்துல அழைக்கப்படுவது யாரு? விஜய் அமுதாவும் சொன்ன மாதிரி பக்தன் தான். அது நம்ம ஜீவாத்மா தான் அழைக்கப்படுகிறது, இறைவனால் அழைக்கப்படுகிறது. யார் தூக்கி வச்சிருக்கா இறைவனை? குழந்தை மாதிரி கையில வச்சிருக்கிறது, குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்றது நம்முடைய குருவாக இருக்கலாம், ஆச்சாரியனா இருக்கலாம். அவன் நமக்கு வழிகாட்டுவான். இந்த குழந்தை கூப்பிடுது, வா, உன்னை இறைவன் அழைக்கிறான், நீ வா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப நாம ஏன் சந்திரனை வைக்கிறாங்க? சந்திரன் மனிதர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அமைப்பு. அது வளர்வதும் நிலையில்லாதது. ஒரு நாளைக்கு பார்த்தா நம்ம ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப பக்தி கண்ணாபின்னான்னு கூடி போய் ஒரு நாள் இருப்போம். இன்னொரு நாள் அமாவாசையாகி கோயிலாவது ஒன்னாவது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணிடணும், இன்னைக்கு வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிடுறோம். அப்புறம் திடீர்னு வளர்பிறையா இருக்கு, அப்புறம் திடீர்னு தேய்பிறையாகுது, அப்புறம் போய் மேகங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறது. இப்படியாக நம்ம இந்த புலனின்பங்களுக்கு பின்னால் மறைவது, இந்த உலக மாயைகளுக்கு பின்னால் மறைவது அப்படின்னு சந்திரன் அப்படியே ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு இந்த பாடல்களை பார்த்தோம்னா அங்க அது கொடுக்கக்கூடிய பொருள் வேற ஒண்ணா இருக்கும். முதல் பாட்டிலேயே நான் அழகா சொல்றாரு பாருங்க, தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க. இந்த பாட்டை நீங்க சொல்லும் போது நான் வரல, ஆனா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்னு தெரியும், என்ன சொல்லியிருக்கீங்கன்னு. இந்த இடத்துல தூங்கங்கிறது தொங்குதல்ங்கிறது தான் தூங்குதல்ங்கிற பொருள்ல வருது. அதான் தூக்கணாங்குருவி கூடு. தூக்கணாங்குருவினா தொங்கக்கூடிய கூடை உடைய. எந்த பறவையினுடைய கூடும் தொங்காது, ஆனா தூக்கணாங்குருவியினுடைய கூடு மட்டும்தான் தொங்கிட்டு இருக்கும். மற்றதெல்லாம் ரெண்டு மரக்கிளைகளுக்கு இடையில, கவைகளுக்கு இடையில அப்படி வைக்கப்பட்டிருக்கும் கூடு, ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். தூக்கணாங்குருவிக்கு மட்டும்தான் கூடு தொங்கும். அதனாலதான் தொங்குகிற கூடுக்கு தூக்கு, தூக்குனாலே தொங்குதல். அதனாலதான் தூக்குல போடுறதுன்னு வார்த்தை வருது. தூக்குனாலே தொங்குதல்ங்கிறதான் அர்த்தம். அப்போ தூக்கம்னா அதுக்கு முதல் பொருள் தொங்குதல் தான். சோ அதனாலதான் இங்க தூங்கி அப்படின்னு சொல்ற இடம்னா தொங்குதல்ங்கிற பொருள். ஸோ இங்க தூங்க தூங்கன்னா அது தொங்க தொங்க அப்படி அசைஞ்சு ஆட ஆட
முகத்துல போட்டிருக்கிற சுட்டி, நெத்தியில விழுந்திருக்கக்கூடிய அந்த சுட்டி அப்படி அசையும்படியாக இந்த குழந்தை என்ன செய்யறான், தவழ்ந்து போறான். போய் என்ன செய்யறான், பொன்முக கிண்கிணி, கால்ல அணிந்திருக்கக்கூடிய அந்த கிண்கிணி ஆபரணம், கொலுசு ஆபரணம் சத்தம் எழும்பும்படியா புழுதியில அலைஞ்சு விளையாடுறான் அந்த குழந்தை. யார் அவன்? என் மகன் கோவிந்தன். அவன் ஆடக்கூடிய கூத்து, அவனுடைய என் மகன் அப்படின்னு அதை கிளைம் பண்றாரு. என் மகன் கோவிந்தன். நம்ம திரும்பவும் பாக்குறோம், இந்த இடத்துல அழகான அந்த பெயரை சொல்றாரு பாருங்க, கோவிந்தன் அப்படிங்கிற பெயர். கோவிந்தன்கிறவன் அனைத்தையும் காப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய பெயர். அவன் பசுக்கள் எல்லாவற்றையும் காக்கக்கூடியவன், மண்ணுலகை எல்லாம் காக்கக்கூடியவன்கிற பொருள்ல வரக்கூடிய சொல்லு. ஆகவே அவன் யாரு அப்படின்னா இந்த அனைவரையும் காக்கக்கூடிய குழந்தை அவன். அப்ப நீ என்னவா இருக்க? இளமாமதி. இப்பதான் அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார், இளமாமதி. இப்பதான் உதயமாகி இருக்கிற முழு நிலவு. மாமதி அப்படின்னா முழு நிலவுங்கிற பொருள். அதான் முழு நிலவேங்கிறதான் மாமதிங்கிறாரு. அதுவே முழு நிலவு. அப்புறம் என்ன இளமாமதி? அது என்ன இளமாமதினா, இப்பதான் ஒரு 7 மணி 8 மணி கிட்ட போனீங்கன்னா அப்பதான் அந்த சந்திரன் ஃப்ரெஷ்ஷா உதிச்சு வர்றதை பார்க்கலாம். பெருசா அப்படி பளபளன்னு அழகா இருக்கும். அதுதான் இளமாமதி. இளமாமதி, நின் முகம் கண்ணுள ஆகில். உன் முகத்துல கண்ணுன்னு ஒண்ணு இருக்குமானால் நீ இங்கே நோக்கி போ, இங்க பார்த்துட்டு போ. அப்ப இந்த இடத்துல சொல்றது என்ன? கண்ணுளவாகில் அப்படின்னா, கண் என்பது நமக்கு எப்போதுமே ஒரு ஞானத்தை, நல் அறிவை நாம் எடுத்துக்கக்கூடிய பார்வையை, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை சொல்லக்கூடிய குறியீடாகத்தான் கண்ணை பயன்படுத்துறாங்க. திருக்குறள்ல சொல்லும் போது அதே தானே வருது. கற்றோர் என்பர் முகத்திரண்டு கண்ணுடையோர், மற்றவரெல்லாம் முகத்திரண்டு புண்ணுடையோர் அப்படின்னு வருது இல்லையா? இப்ப கண் அப்படிங்கிறது கல்வி. நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுதல், எது சரியோ அதை கற்றுக்கொள்வது, எது நல்ல அறிவோ அதை நோக்கி பார்ப்பது, எது நமக்கு பயனுள்ளவற்றை தருமோ அதை நோக்கி நம்ம பார்ப்பது, அதை கவனிப்பது, அதுதான் இந்த இடத்துல கண் அப்படிங்கிறதுக்கு பொருள். அப்போ முகத்துல கண்ணுன்னு ஒண்ணு உண்டுன்னா, உனக்கு அறிவுன்னு ஒன்று உண்டு என்றால் நீ யாரை நோக்கி பார்க்கணும், யாரை நோக்கி படிக்கணும், யாரை நோக்கி உனது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை நோக்கி. அந்த குழந்தை தவழ்ந்து விளையாடிட்டு இருக்கான், உன்னைய பாக்குறதுக்கு அவனும் ஆசையா இருக்கான். அவனை நீ பாரு. இளமாமதி, இப்பதான் உனக்கு அறிவு கண் திறக்குது. இப்பதான் உனக்கு அறிவுனா என்னன்னு புரியற நேரத்துல, உனக்கு நான் என்கிற உணர்வு தலைப்படும் நேரத்திலேயே நீ இந்த குழந்தைய பாத்துரு அப்படிங்கறதான் அதுல அவர் சொல்லக்கூடிய பொருள். தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அழைகின்றான், என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி, நின் முகம் கண்ணுள ஆகில் நீ இங்கே நோக்கி போ. மூஞ்சில கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா இங்க பாரு, இல்லாட்டி நீ போய் தொலை, என்னமோ ஆகு, அவ்வளவுதான். அவர் அந்த அழைப்பிலேயே ஒரு அழகு இருக்கு. நின்முகம் கண்ணுளவாகில், உனக்கு அறிவு என்ற ஒன்று இருக்குமானால், இறையை உணரும், இறைவனை உணரும் அறிவு என்பது ஒன்று இருக்குமானால் நீ இங்க இவனைதான் பார்த்தாகும். என் சிறு குட்டன், அந்த குழந்தை மேல அவர் வச்சிருக்கிற உரிமை இருக்கு இல்லையா, அது இதுல 2 பொருள் உள்ளது. இங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? என் மகன் கோவிந்தன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யசோதையினுடைய கூற்று. நான் பெரியாழ்வாரத்தான் இந்த இடத்துல சொல்றாருன்னு சொல்றேன். யசோதையினுடைய கூற்று, என் மகன் கோவிந்தன். அப்போ இதை ஒரு ஆசிரியர் கூற்றா எடுத்துக்கங்க. வேற அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான், பின்னால எல்லாத்தையும் அதை சொல்றாரு. அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், வல்லமை படைத்தவன். இந்த இடத்துல சொல்லியாச்சே, கோவிந்தன் உலகையே காப்பவனா இருந்தாலும் எனக்கு அவன் மகன் மாதிரி இருப்பான். ஏன்னா நான் அவனை நம்பி அவனிடம் சரண் புகுந்தவன். ஆகவே அவன் என்னிடத்துல அப்படி இருப்பான். அந்த உரிமை ஒண்ணு இருக்கு. நான் அவனை அடைந்தவன் இல்லையா? அவனை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் எனக்கு அப்படி இதா இருப்பான். அதைத்தான் இந்த 2வது பாட்டு முதல் வரியிலேயே அவ்வளவு உரிமையோடு அவர் சொல்றாரு. உலகத்துக்கெல்லாம் அவன் பெரியவன், பிரம்மாண்ட ரூபன், உலக அளந்தோனவன், 7 உலகையும் வாய்க்குள்ள போட்டு விழுங்கக்கூடியவனவன், அப்பேற்பட்ட குழந்தையா, அப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் எனக்கு சிறு குழந்தையா என் பேருக்கான். என் சிறு குட்டன். அதுல காண்பிக்கக்கூடிய அந்த அழகு, என் சிறு குட்டன், எனக்கு ஓர் இன்னமுது. அதுதான் அதுல இருக்கிறது. அமுது. அமுதுங்கிறதுக்கு 2 பொருள் நம்ம இங்க எடுக்கிறோம். ஒண்ணு சுவைமிக்க அப்படிங்கிறது இன்னமுதுங்கிற பொருள்ல, இன்னொரு அமுதுங்கிறது என்னை நிலைபேறு அடைய செய்யக்கூடிய, என்றைக்கும் நான் அழியாமல் இருப்பது. அதானே அமுது உண்டவர்களுக்கு மரணம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். அப்ப எனக்கு இன்னமுது, எனக்கு ஓர் இன்னமுது எம்பிரான். ஓர் இன்னமுது, இது என்னது?
தமிழ்ல இந்த ஓருக்கு ஒண்ணு இருக்கு. இந்த ஓருங்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற பொருள்ல தான் இங்க பயன்படுத்தப்படுவது. எனக்கு ஓர் இன்னமுது. அவன் எனக்கு இன்னமுது எழுதிட்டு போயிடலாம் அவரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஓர் இன்னம். அப்பா எனக்கு அவனும் அவன் அவன் மட்டும்தான், அவனும் இன்னொன்னும் கிடையாது. எனக்கு அமுது என்பது, எனக்கு அமுது என்பதே அவன் ஒருவன் மட்டும்தான். அவன் ஒருவனே தலைவன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, அவன் ஒருவனே புருஷன், அவன் ஒருவனே தலைவன். ஆகவே எனக்கு ஓர் இன்னமுது, அவன் எனக்கு, அதாவது அவனை விட்டா எனக்கு வேற யாருமே அமுது கிடையாது. என்னை நிலைபேறடை செய்பவர்கள், எனக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுப்பவர்கள் வேறு எவரும் கிடையாது. அவன் என் பிரான். என் சிறு குட்டன்னு ஆரம்பிச்சு அந்த வரியை முடிக்கிற இடம் எப்படி இருக்கு, எம் பிரான். பிரான்னா யாரு? தலைவன், என்னை உடையவன், நான் அவனுக்கு ஆட்பட்டவன். அப்ப என்னை உடையவன் தான் பிரான். பிரான்னா பெரியவன், தலைவன் அப்படின்னு அர்த்தம். யார் இவன்? என் சிறு குட்டன்னு நான் கூப்பிட ஆரம்பிச்சு எங்க கொண்டு முடிச்சிருக்கேன், எம்பிரான்னு சொல்லியிருக்கேன். அப்ப அதுதான் அந்த பெருமை. அப்பேற்பட்ட எம்பிரான் நான் அவனிடத்துல செய்யற அன்பின் காரணமாக என் சிறு குட்டனாக அவன் என்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கான். அப்பேற்பட்ட இவன் புகழ் வாய்ந்தவன். அவன் அவ்வளவு பிரியம் உள்ளவன் தன்னுடைய பக்தர்கள் மேல. என் சிறு குட்டன் எனக்கு ஓர் இன்னமுது எம் பிரான். என் பிரான் அவன், என்னோட தலைவன். எனக்கு அவன் அமுதை போன்று எனக்கு ஒரு நிலையான ஒன்று நிலைபெயரினை அளிக்கக்கூடியவன். ஆனால் என்னிடத்துல குழந்தை மாதிரி என்கிட்ட இருக்கான், என்னோட சிறு குழந்தை மாதிரி இருக்கான். அவன் என்ன செய்யறான், தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். அவன் எடுத்த உடனே அவன் பிரம்மாண்டத்தை காட்டல. நீயே இன்னும் உன் கண்ணு திறந்திருக்கோ திறக்கலையோ, போன பாட்டுல சொன்ன மாதிரி நின்முகம் கண்ணுளவாகில்னு எனக்கே டவுட்டா இருக்கு. உன்னால கடவுளை பார்க்க முடியுமா, உணர முடியுமான்னு தெரியல. இந்த லட்சணத்துல இவனுடைய விஸ்வரூபத்தையும் விராட ரூபத்தையும் பார்த்தோம்னா என்ன ஆகும்? அதனால அவன் ரொம்ப தெளிவாதான் இருக்கான். தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். தன்னுடைய சைதன்யத்தினுடைய ஒரு பகுதியை, ஒரு சின்ன பகுதியை காட்டித்தான் நம்மளை கூப்பிடுறான். அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேல் மஞ்சில் மறையாதே. ரொம்ப சரியான வார்த்தை. அஞ்சன வண்ணன், கருமை நிற கண்கள், அந்த இது கருமை நிறமான இது உடையவன், வண்ணம் உடையவன், கருநிறமுடைய கண்ணனோடு ஆடல் ஆட, அவனோடு ஆடல் ஆட உறுதி என்றால் நீ மஞ்சில் மறையாதே. உலக விஷயங்களுக்கு பின்னால், இந்த மாயைகளுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொள்ளாதே. மேகம் என்பது அது மறைக்கும். ஆனா அது ஒரு சுவர் போல உறுதியான ஒன்றா, அது ஒரு வலுவான ஒன்றா? அது எதன் மேல நிற்கிறது? எதுவுமே கிடையாது. மேகம் என்பது மிதந்து செல்வது, எப்போதும் கலைந்து விடுவது. அது நிரந்தரமான ஒரு வடிவத்திற்குள் இருக்காது. எந்த திசைக்கு வேணாலும் போகும், எப்ப வேணாலும் கலையும். அதுதான் மாயை, இந்த உலகத்தினுடைய மாயை. அந்த மாயைக்கு பின்னாடி போய் நீ மறையாத. இந்த கண்ணனோட விளையாடவா. இந்த கருமை நிற கண்ணன் இங்க இருக்கான், அவனோட வந்து நீ விளையாடவா. நீ வாட்டுக்கு போய் மஞ்சில் மறையாதே. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான. மஞ்சில், மஞ்சு என்பது மேகம். மேகம்னா அது நமக்கு சொல்றோம் மேகம்னு பொருள் சொல்றோம். இன்னும் தெளிவா சொன்னா மஞ்சுங்கிறது பனி மூட்டம், புகை மூட்டம்ங்கிறதுக்கும் இதுதான் பொருள். அதனாலதான் மஞ்சுங்கிறது இன்னைக்கு மலையாளத்துல பனி மூட்டம், பனி மேகம், பனி படர்ந்து இருக்கக்கூடிய இடத்தான் மஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மஞ்சுங்கிறது காட்சியை காண விடாமல் மறைப்பது, காட்சியை மறைக்கக்கூடியது. பனிமூட்டமா இருக்கு, ஒண்ணுமே தெரியல அப்படின்னா மலையாளத்துல மஞ்சுதான், மஞ்சு பூத்து இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே இந்த இடத்துல மஞ்சுங்கிறது அந்த பார்வையை மறைக்கக்கூடிய ஒண்ணு. அப்படி மறைக்கிற ஒண்ணுக்கு பின்னாடி போய் மறையாத, உனது பார்வையை மறைக்கக்கூடிய ஒன்றுக்கு பின்னால் போய் மறையாதே. அடுத்த வரியில என்ன சொல்றாங்க பாருங்க, அதுக்கு தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வழி. அது முதல் பாட்டு முடியும் போது என்ன சொன்னாங்க, அந்த மஞ்சில் மறைதல்ங்கிற வார்த்தையை சொல்லியாச்சு. அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே கரெக்டா அதுக்கு பதில் வச்சு ஆரம்பிக்கிறாரு பாருங்க. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து, அப்படி சொல்லும் போதே அப்படி எவ்வளவு ஒளி வெள்ளம் நம்ம கண்ணு முன்னாடி விரியுது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, அதுக்கு முந்தின பாட்டை படிங்க. அஞ்சன வண்ணனோடு ஆடல் ஆட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி. நீ போய் மேகத்துக்குள்ள ஒளிஞ்சிக்காத. அப்படி மேகம் சூழும் போது நமக்கு இருள் தான் வரும், மேகம் சூழ்ந்து ஒளி வராது. ஏன்னா மேகம்ங்கிறது நிலவு சூரியன் இரண்டினுடைய ஒளியையும் மறைக்கக்கூடியது. அப்ப மேகம் சூழ்ந்தது என்றால் ஒளி மறையும். அததான் மஞ்சில் மறையாதேன்னு சொல்லியாச்சு. அடுத்த வரி ஆரம்பிக்கும் போது அந்த இடம் தான் நான் திரும்ப திரும்ப அந்த மாஸ்டர்ஸ்னு அவங்கள சொல்றது. அடுத்த வரி ஆரம்பிக்கும் போதே அதுக்கான பதில். சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும்
எத்தனை செய்யிலும். அந்த அந்த வரி வந்து அந்த பாட்டுக்கும் பொருத்தமா இருக்கும். அந்த முன்னாடி வச்ச அந்த ஒரு க்ளூ வச்சிருக்காரு இல்லையா, அந்த க்ளூவுக்கான ஆன்சராவும் அப்படி இருக்கும். அப்படி எங்கும் சுற்றும் ஒளி வட்டம், ஒளி வந்து அப்படியே ஒரு ஒளி வட்டம் வீசி பறந்து எல்லா இடத்தையும் சூழ்ந்து சோதி பறந்து. சூழ்ந்துங்கிறதும் பறந்துங்கிறதுக்கும் எவ்வளவு பொருள் பாருங்க. சூழ்ந்துனா இப்போ ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதை ஃபில் பண்ணக்கூடியதுதான் சூழ்ந்து அப்படின்னு வரக்கூடியது. பறந்து அப்படின்னா அது அங்கிருந்தும் விரிந்து கொண்டே போகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஒன்றை நிரப்பி நிரப்பின் பிறகும் மற்ற இடங்களையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு, அதான் பூரணம்ங்கிற வார்த்தைக்கு நீங்க இந்த இடத்துல பொருள் எடுத்துக்கணும். ஒளி அப்படிங்கறதுதான் பூரணத்திற்கு சரியான பொருள். சூரியனது ஒளி ஒரு அறையை நிரப்பிட்டு அடுத்த இடத்துக்கும் போயிட்டே இருக்கும். அறையிலும் முழுமையாக அந்த சூரியனின் ஒளி இருக்கு, அடுத்த அறையிலும் அந்த சூரியனின் ஒளி முழுமையாக இருக்கிறது. அது எங்கெல்லாம் அந்த ஒளி போகுதோ அந்த இடம் முழுமையாத்தான் இருக்கும். அது இங்க லைட் வேகமா ஆரம்பிச்சு அங்க போக போக குறைஞ்சிக்கிட்டே போகாது. அது நம்ம அடிக்கிற டார்ச், நம்ம புத்திக்கு அவ்வளவுதான். நம்ம கையில ஒரு டார்ச் அடிச்சு வச்சோம்னா போக போக அந்த ஒளி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனா சூரியன் பூமிக்கு கொடுக்கக்கூடிய ஒளி எல்லா இடத்துலயும் சமமாக இருக்கிறது. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு. சூழ்ந்து சோதி பறந்து, பூமியை சூழ்ந்து பூமியில் அனைத்து இடங்களிலும் பறந்து எல்லா இடங்களிலும் சமமாக அப்படி சுற்றும் ஒளி வட்டம் போல எது இருக்கு? அவன் முகம் இருக்கிறது. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய். அதற்கு நேர் ஒவ்வாய், அதற்கு நேர நிக்க முடியாது உன்னால. ஏன்னா என் மகனுடைய முகம் எப்படிப்பட்டது? சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் என் மகன் முகம் நேர் ஒவ்வாய். எந்த இடத்துல என் மகன் முகத்துக்கு முன்னாடி நீ நிக்க முடியாது. என்னுடைய மகனுடைய முகம் எப்படி இருக்கும்? சுற்றிலும் ஒளி வட்டம் வீசி அந்த ஒளிவட்டம் அனைத்து இடங்களையும் சூழ்ந்து அத்தனை இடங்களிலும் பறந்து எங்கும், அந்த வார்த்தையை பாருங்க, பறந்து எங்கும், எந்த இடத்துலையும் அவனுடைய ஒளி பரவும். அப்பேற்பட்டவன் நான். நீ எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நேரவாய். நீ எத்தனை செய்யனா நீ என்னெல்லாமோ செஞ்சு பாக்குற. நம்ம அதான் மனிதனா இருக்கும்போது நம்ம என்னெல்லாமோ செஞ்சு பாக்குறோம். வளர்பிறைன்னு வளர்றோம், அப்புறம் தேயறோம், ஒரு நாள் இல்லாம போறோம், ஒரு நாள் முழுமையாக பளபளன்னு சூரியனுக்கு சவால் விடுற அளவுக்கு எழுந்து வரோம், சித்திரையில ஒரு ஒளி வெள்ளத்தை கொட்டுறோம், மார்கழி கார்த்திகை மாச பௌர்ணமியில இருக்கிற இடம் தெரியாம கம்முன்னு இருக்கும். இப்படியெல்லாம் இந்த என்னெல்லாமோ தேய்ந்தும் மறைந்தும் கிடந்து உழலக்கூடிய காட்சிகள் எதுவுமே என்னெல்லாமோ நீ செஞ்சு பாரியா, நீ என்ன வித்த வேணாலும் காட்டு. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் என் மகன் முகம் நேரவாய். என் பையனுடைய முகத்துக்கு எதிரா அவனுக்கு ஒப்புதா நீ நிக்கவே முடியாது, அவனுக்கு ஒப்ப நிற்க முடியாது. ஏனென்றால் அவன் யாரு தெரியுமா? வித்தகன். வித்தகன் என்ன அர்த்தம்? வித்தைகள் அனைத்தையும் அறிந்தவன். இந்த பூமியில் எதெல்லாம் அறிவு என்று சொல்லப்படுமோ, எதெல்லாம் வித்யை அதாவது எதெல்லாம் கல்வி என்று சொல்லப்படுமோ, எதெல்லாம் அறிவென்று அறியப்படுமோ அது அனைத்திற்கும் உடையவன் அவன். ஆகவேதான் வித்தகன். அப்ப வித்தகன்னா அவன் அனைத்தும் உடையவன், அவன் அனைத்து ஞானமும் உடையவன், அனைத்து கல்வியும் உடையவன், அனைத்து அறிவும் உடையவன். அப்பேற்பட்ட, ஏன்னா அறிவினாலதான் அந்த ஒளி, அனைத்தையும் அறிந்தவனுக்கு தான் அந்த ஒளி, ஞான ஒளி அப்படிங்கிற வார்த்தை வருது. நீங்க வேற எதுக்காக இந்த ஒளிக்கு சொல்லியிருக்கீங்களா? செல்வ ஒளி அப்படி கிடையவே கிடையாது. பணத்தினால ஒருத்தனுக்கு ஒளி வருது இல்ல, ஞானத்தினால் தான் ஒளி வரும். அவன் முகத்துல ஞான ஒளி வீசுது. அப்படி பணக்கலை இருக்குன்னு தான் சொல்லுவோம், பண ஒளி வீசுதுன்னு சொல்ல மாட்டோம். ஞான ஒளி வீசுதல். ஏன்னா ஞானம்தான் அனைத்து இடங்களிலும் சூழ்ந்து பரவி எங்கும் நிறையக்கூடியது. ஒரு மனிதனுக்கு இந்த ஞானம் வந்தாலே அவன் இப்படி இருப்பான்னு சொன்னா, அத்தனை ஞானத்திற்கும் உடையவனான, எல்லா ஞானத்திற்கும் தோற்றுவாயாக இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான்? அதுதான் பெரியாழ்வார் சொல்றாரு. அந்த ஆசிரியரான குருவாகிய ஒரு ஆச்சாரியனுடைய சொல்லுல பெரியாழ்வார் வைக்கிறது யசோதையினுடைய வடிவத்துல அந்த அந்த வார்த்தையை வைக்கிறார். எத்தனைதான் நீ கத்துக்கோ, நீ என்னதான் பெரிய ஆளாகி எத்தனை செய்யணும், அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். எத்தனை செய்யலும், நீ என்ன படிச்சு, நான் அதை படிச்சிருக்கேன், என்ன வேணாலும் நீ சொல்லு, அவன் அறிவுக்கு முன்னாடி நிக்காது. ஏன்னா அவன் தான் வித்தகன். அனைத்து கலைகளையும், அனைத்து அறிவுகளையும், அனைத்து ஞானத்தையும் அவனே உடையவன். அதற்கு உடையவன் அவனே. அப்படிப்பட்டவன் உன்னை விழிக்கின்றான். அவன் உன்னைய கூப்பிடுறான். உன்னை கூப்பிடுறவன் சாதாரண ஆள் இல்ல, வித்தகன், வேங்கடவாணன், வேங்கடத்துல இருக்கக்கூடியவன். ஆனா அவன் தான் அத்தனை கல்விக்கும் அறிவுக்கும் அதிபதி, அனைத்திற்கும் உடையவன் அவன்.
அவன் உன்னை அழைக்கிறான். கைத்தலம் நோவாமே அம்புலி கடிது ஓடிவா, சீக்கிரமா வந்து சேரு. அவன் கூப்பிட்டு அவனுக்கு கை வலிச்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் உன்னை சும்மா சும்மா அழைச்சிட்டு இருக்க மாட்டான்பா, வந்து சேரு. அவன் கூப்பிட்டுட்டு தான் இருக்கான். ஆனா நீ அதுக்காக அவன் கூப்பிட்டுட்டு தான் இருப்பான், அது அவன் வேலை தானே அப்படின்னு சொல்லி பேசாம இருந்துடாத, சீக்கிரமா வந்து சேரு. சக்கர கையன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முந்தின பாட்டினுடைய முதல் வரிக்கு போங்க. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து, அவனை சுற்றி ஒளிவட்டம் சூழுதுன்னு சொல்லிட்டு கீழே எங்க வந்துடுறாரு, சக்கர கையன், கையில சக்கரம் இருக்குங்கிறாரு. ஏற்கனவே இப்போ ஒரு பாட்டுல பார்த்தோம், அவன் கையில சக்கரமாகிய அந்த பிறவிக்குறி, அதாவது அவன் கையில அப்படி ஒரு மச்சம் இருக்கு, சக்கரமும் சங்கும் மச்சம் போல் உடையவன், அந்த குறிகளை உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அதை அப்படியே நேர் பொருள் எடுத்தீங்கன்னா கூட சக்கர கையன்னா கையில சக்கர தடம் இருக்கக்கூடியவன்கிற பொருளும் எடுக்கலாம். ஆழி, அவன் கையில சுதர்சன சக்கரத்தை உடையவன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான். சக்கர கையன்கிற வார்த்தையை இங்க போடுறாரு. சக்கரத்துக்கு இன்னொரு பெயர், அந்த திருமாலுடைய சக்கரத்துக்கு என்ன பெயர்? சுதர்சனம் அப்படின்னு பெயர். சுதர்ஷன், அது ஒரு தர்ஷன் அப்படின்னா ஒரு ஒன்றை பார்ப்பது. ஒரு தரிசனம் அப்படின்னா ஒரு பிளாஷ் ஆஃப் செகண்ட்ல ஒரு பெரிய விஷயம் ஓப்பன் ஆகிறதுக்கு பேர் தான் தர்ஷன் அப்படின்னு சொல்றது. பார்க்கறது இல்லை. அந்த இடத்துல நம்ம தரிசனம்ங்கிறத ஒரு பார்க்கக்கூடிய ஒன்னாக வச்சுட்டோம். நம்ம இறைவனை பார்க்கறத தான் தரிசனம்னு சொல்றோம். ஏன்னா அவனை பார்க்கிற செகண்ட்ல படார்னு ஏதோ ஒண்ணு ஓப்பன் ஆயிடக்கூடிய, அதன் வழியாக பல ஆண்டுகளாக நமக்கு புரியாமல் இருந்த, நம்ம உணர முடியாம இருந்த விஷயங்கள் டப்புன்னு உணரக்கூடிய ஒரு நொடி ஒண்ணு உருவாகும். அதுதான் தர்ஷன். ஒருத்தர் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொல்ற ஒரு சொல்லு வழியா நமக்கு டக்குன்னு ஒரு பெரிய விஷயம் ஓப்பன் ஆயிரும். இது இல்ல அப்படின்னு நம்ம கொஞ்சம் பிரமிக்கிற அளவுக்கு ஒண்ணு ஓப்பன் ஆகும்னா அதுதான் தர்ஷனம். அவன் கையில இருக்கிறது நல்ல விஷயங்கள், சுதர்ஷன். எது உண்மையோ எது மாறாததோ அதை சொல்லக்கூடியது. அதனாலதான் தர்மம்ங்கிற வார்த்தைக்கு தர்ம சக்கரம்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பௌத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது பவ சக்கரம், அது தர்ம சக்கரம், மகாதம்மம். தம்மம்ங்கிறது பாலி மொழியில, தர்மம்ங்கிறது சமஸ்கிருதத்துல, பாலியில தம்மம். தம்மம்ங்கிறத திரும்ப திரும்ப ஒரு சக்கரமாகவே அவங்க உருவகிக்கிறதுக்கு ரீசன் அதுதான். அது ஒளிமிக்கது, அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அந்த இயக்கத்தின் வழியாக மட்டுமே அதனை அறிய முடியும். அதற்கு தூலமான இருப்பு கிடையாது. அதனுடைய இயக்கத்தின் வழியாக மட்டுமே அதை அறிய முடியும். அதுதான் இங்க வரக்கூடியது. அந்த இயக்கத்தை தன் கையில் தாங்கியவன் அவன். அவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன செய்யறான், தடங்கண்ணால் மலர விழித்து அவனுடைய அழகிய கண்களால் அவன் உன்னை திரும்பி பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? மலர விழித்து, மகிழ்ச்சியுடன் பார்த்து, ஒக்கலை மேலிருந்து, ஒக்கலைனா இடுப்புல தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. இப்படி இடுப்போட ஒட்டி இந்த கை மேல உட்கார வச்சுக்கிறதுக்கு பேரு ஒக்கலை இல்ல. இந்த கிராமத்துல பழைய ஆட்களுக்கு தெரியும், குழந்தைய தூக்கி பெண்களோட இடுப்புல, அந்த பெல்விக் ரீஜன், சைடு பெல்விக்ல, கால்ல ஒரு கால் அந்த குழந்தையோட கால் வயிறும், அந்த தூக்கி வச்சிருக்கிற அம்மாவோட வயிற்றுலையும், இன்னொரு கால் பின்பக்கம் முதுகுக்கு பின்னாடியும் போயிருக்கும். அப்படி இடுப்போட வச்சு கையை அண்டை கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒக்கலை மேல் அமர்த்துதல். இப்போ அந்த ஜென்ஸ் தூக்கிக்கிறது, ஆம்பளைங்க தூக்கிக்கிற மாதிரி குழந்தைய தூக்கி உடம்போட சேர்த்துட்டு இப்படி கையால அணைச்சி பிடிச்சிருப்பாங்க. குழந்தை அந்த ஆம்ல தான் உட்காந்துருக்கும். அந்த ஆம் சிட்டிங்க்கு பேர் ஒக்கலை கிடையாது. இடுப்புல உட்கார்ந்து இருக்கிறது தான் ஒக்கலை. குழந்தை அப்படி இடுப்பு ரெண்டுலையும் இப்படி காலை போட்டு கவ்விட்டு உட்காந்துருக்கும் இடுப்பு மேல. அதுதான் ஒக்கலை மேல் அமர்தல். சைடு இடுப்புக்கு பேர் தான் ஒக்கலை. ஒக்கல்ல ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்க, ஒக்கல்ல வச்சு தூக்கிட்டு வா அப்படின்னுவாங்க. குடத்தை எப்படி தூக்கணும், குடத்தை கரெக்டா ஒக்கல்ல வச்சு தூக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒக்கல்லங்கிறது இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா, சரியா அந்த இடுப்பு எலும்பும் இந்த வயிறும் சேர்ற இடம் சைடுல, அந்த இடம் தான் ஒக்கல். அந்த இடத்துல அந்த குழந்தை இப்படி உட்கார வச்சு அவனுக்கு காட்டிக்கிட்டு இருக்கா நிலாவை. அவன் என்ன செய்யறான், இடுப்புல உட்காந்து கண் மலர்ந்து அப்படியே உன்னையத்தான் சுட்டி கையால காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உனதான் காமிச்சிட்டு இருக்கான், ஜீவாத்மாவை தான் காமிச்சிட்டு இருக்கான். இந்த பாரு எப்படி எல்லாம் இருக்கான் பாரு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தக்கது அறிவியல், அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு காஷனை பாருங்க. எது பொருத்தமானது, எது சரியானதுன்னு உனக்கு தெரியுமானால் தக்கது அறிவியல், எது சரியானது எது உண்மையானது என்பதை நீ அறிவாயானால் சலம் செய்யாதே, எந்த டிலே பண்ணாதே, குழப்பம் பண்ணாத. மக்கள் பெறாத மலடன் அல்லையேல் வா. நீ ஒரு குழந்தைய பெறாத மலடனா, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? நீ மக்கள் பெறாத மலடன் இந்த இடத்துல என்ன அர்த்தம், நேரடியா சந்திரனை திட்டக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கலாம், அல்லது இதை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, மக்கள் பெறாத மலடன் இல்லையேல் அப்படின்னா, நீ இந்த உலகத்திலிருந்து எந்த அறிவையும் பெறவில்லையா,
அந்த அறிவின் வழியாக இத்தனை இத்தனை அறிவு நீ இவ்வளவு தூரம் மஞ்சுல ஒளிஞ்சி இந்த உலகத்தினுடைய இன்பங்களை இதல் வரைக்கும் அனுபவிச்சிருக்க. எந்த இன்பமாவது உனக்கு நிலையானதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கா? இல்லையே. அந்த இன்பம் நிலையில்லாதுன்னு உனக்கு தெரியுதே. இப்ப எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் செல்வம் நிலையற்றது. சரி, அப்ப சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சிருவோமா? நம்ம எழுதி வைக்க மாட்டோம். அப்ப நமக்கு எல்லாமே அறிவு ஏற்கனவே இருக்கு. நாம ஒண்ணும் அறிவு இல்லாதவர்கள் இல்ல. மக்கள் பெறாத மலடன் அல்லையேல். உனக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு இல்லாம இருக்காதா உனக்கு? அப்படி இருக்குன்னா எது தக்கது என நீ அறிவாய். அந்த அறிவோடு நீ உடனே வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து சேரு அப்படின்னு கூப்பிடுறாரு. குழந்தை என்ன சொல்றான்? அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுற மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான். இப்ப இறைவனது அழைப்பு வந்து ஜீவாத்மாவுக்கு எப்போதும் வருது. எடுத்த உடனேயே அவன் அப்படியே பரவாசுதேவ கோலத்துல இருக்கிற அவனை போய் நீங்க சேரக்கூடிய பரபிரம்மம் பிரம்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய அவனை போய் நீங்க எப்படி சேருவீங்க? நேரடியாக அதுக்கு போயிட முடியுமா? பரரூபமாக அவனை கண்டு, ஏன்னா பெரியாழ்வாரே எது பர தெய்வம் அப்படின்னு சொல்லி நிரூபித்தான் பொற்கிழி அறுத்தவர். கிழி அறுத்தான்னு அவரை பாடக்கூடிய இடம் அதுதான். அப்ப எடுத்த உடனே நேர பரதெய்வத்தினுடைய கோலத்தை பற்றி அப்பதான் வந்திருக்கக்கூடிய இளமாமதியாகிய ஒரு ஜீவாத்மாட்ட போய், அதுவே இப்பதான் உலகத்துல பிறந்து உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு டீனேஜ் பையன்கிட்ட போய் நீங்க டிஎம்எஸ் முருக பக்தி பாடல்களை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவான். அதனால அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்துல அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அவன் மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான். அப்ப இறைவன் அழைக்கும் போது இனிமையாக இறைவன் ரொம்ப அழகாக அழைக்கிறான். எப்படி அவன் இருக்கான்? அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுற. அவன் இப்ப கூப்பிடும்போது அதுக்குத்தான் அவனுடைய ரூபங்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஒரு கோயில் திருவிழான்னா ஒரு இளைஞனை நீங்க கூட்டு போய் நிறுத்தலாம். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச தக்கது அறியக்கூடிய ஒரு இளைஞனுக்கு கோயில் திருவிழா மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த இறைவனது உருவத்திற்கு நம்ம அலங்காரம் பண்றோம், அதற்கு ஒரு திருவிழா கொண்டாட்டமா இருக்கு, பாடலாம், இறைவனது புகழை பாடலாம், இறைவனது புகழை பாடி ஆடலாம். நீங்க எப்படி வேணாலும் ஆடலாம். இன்னைக்கு கைலை வாத்தியங்கள்லாம் வாசிச்சு சிவபெருமானுக்கு முன்னாடி எப்படி நடனம் ஆடுறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு மராட்டி அபங்கு பாடும் போதெல்லாம் எத்தனை பேர் தன்னை மறந்து ஆடுவாங்க தெரியுமா? கிருஷ்ணனை நினைச்சு அவங்க ஆடக்கூடியதெல்லாம் பாருங்க. இப்ப இறைவனை வந்து வணங்க வரும்போது நீங்க மகிழ்ந்து வணங்கக்கூடிய மாதிரி அப்படிதான் அவனுடைய கோலம் இருக்கும். அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுற மழலை முற்றாத இளஞ்சொல்லால். அவ்வளவு இனிமையாகத்தான் அவன் நம்மளை கூப்பிடுறவன் யாரு? குழகன். குழகன்னா 3 பொருள் உண்டு குழகு அப்படிங்கிற சொல்லுக்கு. அழகுங்கிற பொருள் உண்டு, இளமைங்கிற பொருள் உண்டு, அப்புறம் இன்னொரு பொருள் வந்து குழந்தை, குறுகு அப்படின்னாவது இன்னும் முற்றாத அப்படி பொருள், குழந்தை அப்படிங்கிற பொருள். சோ இவன் குழகன், அழகிய இளமை மிக்க குழந்தை இவன். அப்பேற்பட்ட குழகன் ஸ்ரீதரன். அவன் குழந்தை, ஆனால் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் நிரம்ப பெற்றவன் அவன். அவன் கூப்பிட நீ போனன்னு வச்சுக்கயேன், அதான் அர்த்தம். அவன் குழந்தை இல்ல, அவன் குழந்தைன்னு நீ சொல்றேன், அதே நேரம் அவன் தான் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த இடத்துல அவன் ஞானத்தை தரக்கூடியவன்னு சொல்லல. நீ சும்மா வாப்பா, மழலை முற்றாத இளஞ்சொல்லால உன்னை கூப்பிடுறான். ஆரம்ப கட்டத்துல நீ வா, உனக்கு உலகியல் விஷயங்கள் என்ன வேணும்னு கேட்டா கூட அவன் அதை தரக்கூடியவன் தான். நீ எனக்கு உலகத்துல நல்ல வீடு வேணும், கார் வேணும்னு கேளுங்க, அதையும் அவன் தருவான். அவன்கிட்ட நீ என்ன கேட்கறியோ அதை தருவான். ஆரம்ப கட்டத்துல அவங்ககிட்ட எல்லாரும் அதைத்தானே கேட்போம், அதையும் அவன் தரக்கூடியவன். ஆகவேதான் அவன் ஸ்ரீதரன். அவன் அத்தனை ஸ்ரீ உடையவன், அதாவது செல்வத்தை உடையவன், திருவுடையவன். அவன் அத்தனை செல்வமும் அவனிடத்துல இருக்கு, அவன் அதை கொடுக்கக்கூடியவன். அப்பேற்பட்டவன் கூப்பிட நீ போறன்னா, புழையில ஆகாதே நின் செவி புகர் மாமதி. எப்படி வாசிக்கணும்னா, கூவ நீ போதியேல் நின் செவி புகர். அவன் கூப்பிட நீ போவனா உன் காது ஓட்டக்காது. புகர் அப்படின்னா குறையுள்ள, குற்றம் உள்ள அப்படிங்கிற பொருள். நின் செவி புகர், எப்ப உன் காதே கேட்காத காது. அவன் கூப்பிட போறேன்னு சொன்னா உன் காதே கேட்காத காது. கூவ நீ போதியேல் நின் செவி புகர் மாமதி புழையில ஆகாதே. புழைனா ஓட்ட. உனக்கு முதல் பாட்டுல சொல்றாரு இல்லையா, முகத்துல கண் உளவாகில்ங்கிறாரு. நின் முகம் கண்ணுள ஆகில், மூஞ்சில கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா நீ உன பாருங்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு? புழையில ஆகாதே. காதுங்கிறதுல முகத்துல இருக்க இதுல ஓட்டை, அது புழைனா ஓட்டை. காதுங்கிறதுனா ஒரு ஓட்டை இருக்கணும்ப்பா, அந்த ஓட்டை இருந்தாதான் கேட்கும். நீ காதுல ஓட்டையே இல்லாம
அடைச்சிருக்கு உனக்கு காது, அடைச்ச காது மாதிரி ஆயிராத. கூவ கூவ நீ போதியேல் நின் செவி புகர் மாமதி புழையில ஆகாதே. கூப்பிட கூப்பிட போற, அவன் யாரு? குழந்தை, அழகன், ஒரு அனைத்து செல்வங்களும் நிரம்ப பெற்றவன். தன் மழலை சொல்லால் கூப்பிடும் போது அமுது ஊரல் மிக்க வாய வச்சு அவனை கூப்பிடுறானே, அப்படி கூப்பிடும் போது நீ போனன்னா உன் காது ஒரு ஒரு விளங்காத காது, அது அடைச்சு வச்ச மாதிரி இருக்கும். காது அடைச்சு போயிருச்சா உனக்கு? அதுதான் அவர் கேட்கிறாரு. கூவ கூவ நீ போதியேல் நின் செவி புகர் மாமதி புழையில ஆகாதே. காதுன்னு ஒண்ணு இல்லாதவன் மாதிரி ஆயிராத, காதே இல்லாதவன் மாதிரி ஆயிராத அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது இறைவனது அழைப்பு உனக்கு காதுல விழுந்தும் நீ இறைவனை நோக்கி திரும்பவில்லை என்றால் அப்படிங்கிறது தான் ஆசிரியனுடைய பதட்டம். பாருங்க, ஆச்சாரியனுடைய பதட்டம் அது. அதான் அவன் இவ்வளவு பதட்டம் அடைகிறான். ஜீவாத்மாக்களை கொண்டு சேர்க்கணும் அவன்கிட்ட. இந்த ஜீவாத்மா இறைவனது அழைப்பு வந்தும் அவனை குறித்து இவ்வளவு இது இருந்தும் அதை கண்டுக்காம போகுதுன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு கட்டத்துல, எப்பா நீ இப்படி எல்லாம் வீணா போயிடாதீங்கப்பா, அத்தனையும் கைவசம் இருக்கு, இவ்வளவு அறிவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, அவனுடைய அருள் உனக்கு அவ்வளவு தெளிவா உன்னை அழைக்குது, எத்தனை இடம் இருக்கு, நீ இப்படி போறியே அப்படின்னு அவர் பதட்டம் அடைகிறாரு. அடுத்த பாட்டுல, தண்டொடு சக்கரம் சார்ங்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முளைப்பால் அராகண்டாய் உறங்காவிடில் விந்தனில் மன்னிய மாமதி விரைந்து ஓடிவான். நேரடியான பொருள். எப்பா குழந்தை தூங்கினாத்தான் அவன் சாப்பாடு செரிக்கும், தூங்காமலே இருந்தான்னா அவனுக்கு செரிமான கோளாறு எல்லாம் வரும், ஆகவே சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த குழந்தை யாரு? தண்டொடு சக்கரம் சார்ங்கம் ஏந்தும் தடக்கையன் கண் துயில் கொள்ள கருதி. இந்த ரூபத்தோட அவன் எங்க இருக்கான்? கையில இத்தனை ஆயுதங்களை ஏந்தி பஞ்சாயுத பாணியாக அவன் இருக்கிற இடம் பார்க்கடல். பார்க்கடலில் அவன் கொண்டிருக்கக்கூடிய கோலம், அது அனைவரையும் காத்தருளக்கூடிய கோலம். அதுதான் அவன் அரிதுயில் கொள்ளக்கூடிய கோலமும் அதுதான். பார்க்கடல்ல தான் அவன் பள்ளி கொள்வான். அவன் அரிதுயில் கொள்ளும் கோலம் பார்க்கடலில் தான். அவன் பார்க்கடலில் பள்ளி கொள்ள போயிட்டான்னு சொன்னா அவன் தனது உறக்கத்தை, அந்த மாயா இதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாயையில் விஷ்ணு தன் மாயையில் ஆழ்ந்து உறங்கும் போது, அந்த உறக்கம் தூக்கம் கிடையாது, அறிதுயில், அனைத்தையும் அறிந்த துயில். அதிலிருந்து எழும்பிதான் அவன் என்ன செய்வான்? படைப்புகளை ஆரம்பிப்பான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரம்மன் அவன் நாபியிலிருந்து ஒரு கமலம் முளைத்து அந்த கமலத்தில் பிரம்மன் திரும்ப உலகை உருவாக்குவான். அப்ப அவனுடைய நாராயணன் துயில் கொள்ள போகிறான்னா உலகமே இல்லாம போகுது. அப்படியாக ஒரு நிலை நடந்தால் அவன் தான் திரும்ப திரும்ப நீங்க கவனிங்க, உலகேளும் உண்டு செரித்தவன் தான் அவனை சொல்றாங்க, உண்டு செரிக்கக்கூடியவன். அப்ப இந்த இடத்துல உண்ட முளைப்பால் அரா கண்டாய்னா அவன் உறங்கி இந்த உலகையெல்லாம் மாற்ற வல்லவன். அவன் தான் உலகை உண்டும் விழுங்கி உண்டும் உமிழ்ந்தும்ங்கிற பாட்டு வரும் பின்னாடி. அவனுக்கு விளையாட்டே அதுதான். உலகத்தை உண்ணுவான், அப்புறம் அதை உமிழ்ந்து உருவாக்குவான், திரும்ப உண்ணுவான், உமிழ்ந்து உருவாக்குவான். அவனுக்கு விளையாட்டே அதுதான். அழகிலா விளையாட்டுடையான்னு சொல்றது இந்த அர்த்தத்துலதான். அவனுக்கு விளையாட்டே அதுதான். படைத்தும் அழித்தும் காத்தும் செய்வது அனைத்தும் அவனுக்கு விளையாட்டு. அப்படி செய்யக்கூடிய அவன் அப்படி கொட்டாவி கொள்ள போகிறான்னா இந்த இதை முடிக்க போறான்னு அர்த்தம். அப்படி ஒண்ணு ஒவ்வொருவனுக்குமே அது தனித்தனியாதான். அப்படி முடிக்க போறான்னு சொன்னா நீ அதற்குள்ள என்ன செய்? அவனை பார்த்து உன்னுடைய நலத்தை காப்பாற்றிக்கொள். அது அடுத்த பாட்டுல இன்னும் தெளிவாவே சொல்றாரு. பாலகன் என்று பரிபவம் செய்யேல். பரிபவம்னா இந்த இடத்துல அலட்சியப்படுத்துதல், அவனை மட்டமாக நினைக்கிறது. அவன் ஒரு குழந்தை தானே என்று நீ மட்டமாக நினைக்காத. பண்டு ஒரு நாள், இவன் முன்னாடி ஒரு நாள்ல என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? ஆலின் இலை வளர்ந்த சிறுக்கன். ஆலின் இலை வளர்ந்த சிறுக்கன் எப்ப வர்றான்? அவன் ஊழி காலத்தில் அனைத்துமே பார்க்கடலுக்குள் மூழ்கி ஒன்றுமே இல்லாத போது ஒரு ஒற்றை ஆளிலை மேல் ஒரு சிறு குழந்தையாக தன் கால் விரலை தானே சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய கோலத்துல குழந்தை ரூபமாக வரக்கூடியவன் தான் இவன். அதிலிருந்துதான் பிரபஞ்சோற்பத்தி, பிரபஞ்சம் உற்பத்தி ஆவதே அந்த இடத்துல இருந்துதான். இதுக்கு முன்னாடி பாருங்க, அவன் கொட்டாவி கொள்கின்றான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அடுத்து இவர் எதை சொல்றாரு பாருங்க. ஆலின் இலை வளர்ந்த சிறுக்கன் இவன். இவன்தான் பிரபஞ்சத்தின் முதல் தோற்றமாக உருவாகி வரக்கூடியவன். பிரபஞ்சமே இவன்கிட்ட இருந்துதான் வருது. இவன் தான் அதனுடைய முதல் தோற்றமாகவும் வரக்கூடியவன். ஏன் பிரபஞ்ச தோற்றத்தினுடைய முதல் தோற்றமாகிய பிரபஞ்சத்தினுடைய
இது பிறப்பின் முதல் தோற்றமாக வரக்கூடியதுதான் அந்த ஆளிலை கிருஷ்ணன். ஆளிலை இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அதுதான். தன் காலை தானே உண்ணுதல், தன் வாளை தானே உண்ணும் பாம்பு, தன் காலை தானே சுவைக்கும் கண்ணன், இதெல்லாம் யோக மரபினுடைய குறியீடு. யோக மரபுல ஒன்று ஒன்று தனக்குள் தானே முடிவடைந்து தனக்குள் தானே நிறைவுற்று மீண்டும் தோன்றக்கூடியதை, அந்த வட்டத்தை குறிப்பதுதான் அது. அதனாலதான் இந்த இடத்துல வந்து இதுக்கு முந்தின பாட்டுல அதை சொல்றாங்க. கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி விடக்கூடியவன் தான் முன்னாடி ஆளின் நிலை மேல் இருக்கக்கூடிய சிறுக்கன், சிறு பாலகனாக இருக்கிறான். அந்த 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 பொருள் இதுக்கும் அதுக்கும் சேர்த்து பார்த்தோம்னா தான் நமக்கு அது புரியும். இவன் மேலெழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா. இவன் வெகுளுமேல், இவன் வெகுழுதல் அப்படின்னா வெகுளி அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். அதாவது கோபம்க்கும் இந்த வெகுளின்னு சொல்லும்போது ஒரு அர்த்தமற்ற ஒரு ஒரு விரைவு கொண்ட கோபம். வெகுளு மேல், உன்மேல் அப்படி ஒரு அர்த்தம் இல்லாம அவனுக்கு ஏதாவது ஒரு கோபம் வந்ததுன்னா அவன் என்ன செய்வான்? மேலெழ பாய்ந்து பிடித்து கொள்ளுவான். உன்மேல் பாய்ந்து உன்னை பிடித்துப்பான். ஆகவே மாமதி மகிழ்ந்து ஓடிவான். கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இந்த பாட்டு. இதை எப்படி இன்னும் சரியாக பொருள் கொள்ளணும் அப்படின்னா, பண்டு ஒரு நாள் ஆளின் இலை வழங்க சிறுக்கன் அவன், இவன் மேலெழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா. இந்த இடத்துல மாலை மதியாதே, மாலை மதியாதேனா திருமாலை மதிக்காமல் போவதால் திருமால் கோபம் கொள்வதாக ஒரு பொருள் சொல்றாங்க. ஆனால் இது திருமால் வந்து இந்த அளவிற்கு அது அப்படி இல்லை. இதை இன்னும் ஒரு வரி கூட வாசிச்சு பார்ப்போம். மேலெழ பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே. அவனுடைய கோபம், மால் அடையக்கூடிய கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபத்தை நீ பொருட்படுத்தாதே, நீ மகிழ்ந்து ஓடிவா. ஏன்னா இவன் ஒரு குழந்தை, இவன் மேலெழுந்து உன்னை பாய்ந்து பிடிச்சுக்குவான். அப்படி பிடிச்ச உடனே அவன் கோபப்பட்டான் அப்படின்னு நினைச்சு நீ பதறாத. நீ அந்த கோபத்தை பொருளாக கொள்ளாத. ஏன்னா இறைவன் கொள்ளக்கூடிய கோபத்திற்கு நீ பொருள் கொள்ளாத. அவன் உன்மேல் நன்மை கருதி தான் அவன் என்ன செய்யறான்? உன்னைய பாஞ்சி பிடிக்கிறான். இறைவன் உன்னைய பாஞ்சி பிடிக்கிறான்னா அந்த வெகுளு மேல் அவன் உன்மேல் அப்படி பாஞ்சி உன்மேல் கோபம் கொண்டு வந்து உன்னை பிடிச்சா கூட நீ அதை மதியாதே. அந்த மாலினுடைய கோபத்தை நீ மதியாதே. அதை அவன் கோபப்பட்டானே நினைக்காத. அவனை பிடிச்சுக்கிட்டான் பாத்தியா, அதற்கு நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகிழ்ந்து ஓடிவா. சிறியன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய். அவனை போய் சின்ன பையன் சொல்லி என்னுடைய சிங்கக்குட்டிய நீ இகழ்ந்து பேசாதே. சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். சின்ன பையன் தானே அப்படின்னு நீ அவனை பார்த்து, சிங்கம் மாதிரி இருக்கிற என் பையனை பார்த்து நீ பேசுற. ஆனா சிறுமை அப்படிங்கிற வார்த்தை இவனை சிறுமைப்படுத்துறது அப்படின்னா, இந்த சிறுமைங்கிற வார்த்தைக்கு பொருள் நீ இப்போ சிறுமை பண்றதா நினைக்கிறிய, உன்னை விட இதை சிறுமை பண்ணலான்னு நினைச்ச மாவலிக்கு என்ன ஆச்சுன்னு அவங்கிட்டே போய் கேளு. அவனுடைய குருவாகிய சுக்கராச்சாரியார் சொன்னார், வேணா இந்த பையன் சரியில்லை, இவன் ஆளே ஒரு டைப்பா இருக்கான், இவன்கிட்ட எதுவும் வாக்கு கொடுக்காதேன்னு முதல்லயே அவர் குரு சொல்றாரு, சுக்கராச்சாரியார் சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, நான் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் என்னால. இந்த பையன் வந்து இத்தினூண்டு இருக்கான், ஒரு அந்தன சிறுவன், இவன் என்கிட்ட என்ன கேட்டுற போறான், இவன் கேட்டு என்ன கொடுக்க முடியாம எனக்கு ஆயிட போகுது அப்படின்னு மகாபலி சொல்றான். தன்னுடைய அகந்தையால அதை சொல்றான். அந்த சிறுவன் தானே, சின்ன பையன் என்ன கேட்டுற போறான், அதான் சிறுமை செய்தல் அந்த இடத்துல. இந்த சின்ன பையன் அப்படி என்ன கேட்டுருவான்னு நீங்க போட்டு பயந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பெரிய ஞானி பெரிய தபஸ்வி ஒருத்தர் வயசானவர் வந்தா கூட ஏதாவது கோக்கமாக்கா கேட்டு வைப்பாரு. இவனோ சின்ன பையன், பாருங்க சைஸ பாருங்க, 3 அடி கூட இல்ல. இந்த குட்டி பையனை பார்த்து எனக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, என்ன கேட்டுறப்பானா, அதிகபட்சம் 2 லாலிபாப் கூட கேட்பானா, வாங்கி தந்துருவோம். இந்த ரேஞ்சுக்கு பதில் சொல்றாரு சுக்கராச்சாரியாருக்கு. கடைசியில என்னாச்சு, அதுதான் அங்க பெரியாழ்வார் சுட்டி காட்டுறாரு. சிறுமையின் வார்த்தையை, அப்படி பேசின வார்த்தைக்கெல்லாம் இன்னி வரைக்கும் அனுபவிக்கிறானே, சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். அவங்கிட்ட போய் கேளு. நீ என்ன சிறுமை பண்ற, அனைத்தையும் உடைய மாவலிய அவங்கிட்ட அவனை சிறுமை பண்ணி அதனால் அவன் அடைந்த கதி என்னன்னு அவங்கிட்டயே போய் நீ கேட்டுப்பாரு. அப்படி சிறுமை பிழை கொள்ளில், அப்படிப்பட்ட சிறுமையாகிய பிழையை நீயும் செய்வாய் என்றால் நீயும் உன் தேவைக்கு உரியை காண். உனக்கும் என்ன நடக்கணுமோ அது நல்லாதான் நடக்கும். அவ்வளவுதான். இதுதான் குருவினுடைய சொல். நீ நாசமா போயிருவேன்னு அவர் சொல்லல பாருங்க, அவர் ரொம்ப அழகா சொல்லிடுறாரு. சிறுமை பிழை கொள்ளில்,
நீயும் அப்படி ஒரு சிறுமையை செய்வாய் எனில் நீயும் உன் தேவைக்கு உரியை காண். நீயும் உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது உனக்கும் கிடைக்கும். அவன் கொடுப்பான். மகாபலி சக்கரவர்த்திக்கு பாதாள லோகத்தையாவது கொடுத்தான். ஏன்னா அது வரைக்கும் ஒழுங்கா அரசாண்டதுனால. நீ இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு என்ன கொடுப்பானும் தெரியாது. நீயும் உன் தேவைக்கு உரியை காண். நிறைமதி, நிறைமதிங்கிற வார்த்தையை இப்ப பயன்படுத்துறாரு பாருங்க. அறிவு நிறைவுடையவனா இருந்தால் நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். நெடுமால் கூவுகின்றான், வந்து சேர். அதுதான் இங்க வார்த்தை. நெடுமால் உன்னை கூவுகின்றான். சிறியன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய். இப்ப நிறைமதி, அறிவு வளர வளர நமக்கு எல்லாமே பகுத்தறிவு ஆயிருது, எல்லாம் அறிவியல் ஆயிருது. இறைவன்கிறவன் இறைவன்லாம் இல்லப்பா. நான் சின்ன வயசுல ஆண்டம் உலகத்தை படைச்சாரு நினைச்சேன். அப்புறம் இந்த தியரி எல்லாம் வருது. அப்படிலாம் நம்ம யோசிக்க 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 நம்ம இறைவன் மேல ஒரு சில ஒரு அலட்சியத்தை காமிச்சுக்கிட்டே போறோம். சின்ன வயசுலயாவது சாமி கண்ணை குத்துன்னு பயந்தோம். வளர வளர நமக்கு அந்த பயம் போயிருது. அப்படியே நம்ம நிறைமதி அறிவு நமக்கு ததும்பி வழியுது. அறிவாலேயே எல்லாத்தையும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது இந்த பாட்டு அங்க நிற்கும். அது ஒரு சிறுமை செய்தல். நீ உன்னுடைய அறிவு பெருசா நினைக்காத. முதல்லயே அதுக்கு ஒரு அழகான ஒரு இடம் கொடுக்கிறாரு அவரு. அறிவு அத்தனையும் அவன்தான் உரியவன், வித்தகன் அவன். நீ எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேரவாய். முதல்லயே அந்த வார்த்தையை குரு கொடுத்தாச்சு உங்களுக்கு, ஆச்சாரியன் கொடுத்தாச்சு. நீ என்ன தலைகீழ விழுந்து என்ன கழுத புரட்டு புரண்டாலும் அவனுக்கு நீ ஒப்பாக மாட்டாய். அவனுடைய அறிவு அத்தனையுமே அறிவுக்கு உடையவன் அவன். நீ அதிலிருந்து பெற்றவன். அவன் உன்னை விட அவன் கெட்டிக்காரன். நீ என்ன செய்யற, வளர வளர இந்த அறிவெல்லாம் உனக்கு தோன்றியதாகவும் நீ அறிவில் மிக்கவனாகவும் உன்னைய நினைச்சுக்கிட்டு இறைவனை சிறுமை செய்யும் போது சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவைக்கு உரியை காண். நீ உனக்கும் வேண்டியது கிடைக்கும், பார்த்துக்கோ. ஆகவே நிறைமதி, நிறைய அறிவுள்ளவனாகிய நீ நெடுமால் உன்னை கூவுகின்றான். இது வரைக்கும் எப்படி கூப்பிட்டான் அவன்? மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான். இங்க யார் கூவுறா? நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். பாரு, டயம் முடிய போகுது, இதுக்கு மேல என்னால கூப்பிட முடியாது, அந்த இடம் வந்தாச்சு. நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான். சட்டுன்னு வா. இதுக்கு மேலேயும் நீ இத்தனைக்கு மேலேயும் நீ இறைவனை அடையாம இருக்க முடியாது, இறைவனை நெருங்காம இருக்கக்கூடாது. இவ்வளவு அறிவு வந்ததுக்கு அப்புறமும் அதுதான் இந்த இடத்துல. அவன் யாரு? தாழியில் வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கிய பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய். அதான் அந்த தாழியில் வெண்ணெய்ங்கிற வார்த்தை இங்க வருது. அவன் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, அவன் எப்பேற்பட்ட பெரிய காரியங்களை செய்தவன் அவனை சொல்றாங்க. அவன் மேலட பாய்ந்து பிடிச்சுக்குவானா நிலாவை. அவன் மாவலி, மகாபலி சக்கரவர்த்தியினையே ஒண்ணுமில்லாம ஆக்கினவனா. அவன் தான் சக்கர கையன், கையில் தர்ம சக்கரத்தை உடையவன். அவனுடைய முக ஒளிக்கு முன்னாடி சந்திரன் பக்கத்திலே நிக்க முடியாதுங்கிற அளவுக்கு முக அழகு உடையவன். அவன்தான் அமுது, உயிர்களுக்கெல்லாம் அமுது போன்றவன் அவன். கோவிந்தன், உலகையே காப்பாற்றக்கூடியவன். அப்பேற்பட்ட பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு, அப்ப பெருமையில ஒவ்வொரு இடமும் ஏறிக்கிட்டே போகணும்ல. கடைசி பாட்டு கூட மாவலி வரைக்கும் வந்தாச்சு பாருங்க. உலகளந்த கோலம் வந்தாச்சு 8வது பாட்டுல. ஒவ்வொன்றும் சாதாரண செயல்களை ஆரம்பிச்சு 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 உலகத்தையே அளந்த பிரம்மாண்ட ரூபத்தை காமிச்சாச்சு 8வது பாட்டுல. 9வது பாட்டுல சிம்பிளா அவன் பெருமை என்னவா இருக்கு? தாழியில் வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கிய. என்னையா சாதனை இது? மகாபலி சக்கரவர்த்திய ஒண்ணுமில்லாம ஆக்கின சாதனையை சொல்லிட்டு அடுத்த பாட்டுல அது வெண்ணெய நீங்க அந்த தாழியில ஒளிச்சு வச்சிருப்பீங்க பாத்தீங்க இல்லையா, அதை அம்படையும் வலிச்சு எடுத்து ஒரே வாயில அவன் விழுங்கி பேழை வயிறு தொப்ப மாதிரி வயிற வச்சிருக்கானே, இது ஒரு சாதனையா? இந்த சாதனை ஒரு குழந்தை செஞ்சிரும். ஆகவே இந்த குழந்தை சிறந்த குழந்தைன்னு சொல்லுவீங்களா? ஆனா அந்த இடத்துல தாழியில் வெண்ணெய் நம்ம முதல்ல இருந்தே பாக்குறோம். வெண்ணெய் என்பது கடைந்து 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 எடுப்பது. பாலை தயிராக்கி, தயிரை மோராக்கி, கடைந்து வெண்ணெயை உருட்டி எடுத்து அந்த வெண்ணெயத்தான் நான் என்ன செய்ய போறேன்? நறுநெய்யா மாத்த போறேன். அப்ப வெண்ணெய் நறுநெய்யா மாறக்கூடிய தருணம் எது? வெண்ணெய் காய்ச்சப்படுவதால் நெய்யாக மாறுகிறது. நெய் தான் அதனுடைய ஃபைனல் ப்ராடக்ட். தி பெஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த மில்க் இஸ் கீ. பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய சிறந்த பொருளாக கடைசியாக சேர்வது. நெய்யிலிருந்து வேற எதுவும் கிடையாது. நெய்யை சேர்த்து நீ எதை வேணாலும் சுவையாக்கிக்கோ. நெய் சேர்த்து ஒரு இனிப்பை செய், நெய் சேர்த்து ஒரு உணவை சமை, அது உனக்கு சுவையை கொடுக்கும். ஆனா நெய் தான் பாலிலிருந்து திரண்டெழுந்து இறுதியாக வரக்கூடிய சிறந்த பொருள்.
அப்ப அந்த வெண்ணெயை அது வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, வெண்ணெயா இருக்கக்கூடியதை அடுப்பிலிட்டு காய்ச்சும் போதுதான் அது நெய்யாக மாறும். அந்த பதத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த வெண்ணெயை இவன் வாரி விழுங்குனானா என்ன அர்த்தம்? நெய்யாக மாத்திடுவான். அப்ப நான் வந்து என்னையவே உருட்டி 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 திரட்டி திரட்டி எனக்கு தெரியாம நானாக உருவாக்கிய அனைத்தையும், நானே இந்த அறிவை உடையவன், நானே கத்துக்கிட்டேன், நான் தான் அறிவுடையவன், நான் தான் செல்வமுடையவன், நானே புகழுடையவன், அதற்காக நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் ரகசியமா திரட்டி 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 தாழியில தான் வெண்ணெயை வச்சிருப்போம். தாழின்னா எவர் கைக்கும் எட்டாமல் எவர் கண்ணுக்கும் படாமல் வீட்டுக்குள்ள ரகசியமா ஒரு அறைக்குள்ளல நான் வச்சிருக்கேன் தாழிய. தாழி என்ன வாச திண்ணையிலேயே தொங்க விட்டுருக்கேன்? வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ரகசியமா எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கேன். தரையில இருந்து எவருக்கும் எட்டிடக்கூடாது. கீழே வச்சிருந்தா யாராவது எடுத்துருவாங்க. அவ்வளவு ரகசியமா அவ்வளவு பாதுகாப்பா நான் இந்த நானை வச்சிருக்கேன். இந்த பையன் என்ன செய்வான்? அதுக்குள்ள விரலை விட்டு மொத்தத்தையும் வலிச்சு கையால வலிச்சு வார விழுங்கிடுவான். நான்கிறது இல்லாம ஆக்கிடுவான். நான் எவ்வளவு பிரமாதமா நான்கிற வெண்ணெய உருவாக்கி வச்சிருந்தாலும் இவன் தடங்கை தடங்கை ஆற, தடங்கைனா பெரிய கை, கை வந்து அவ்வளவு பெரிய கை அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு பெரிய நான் வேணாலும் வையேன், நீ எவ்வளவு பெரிய தடாவில் வெண்ணெய், அப்படித்தானே அவ சொல்றா. 100 தடா வைக்கணும்னு அவனுக்கு சொல்றா இல்லையா? தடாங்கிறது பெரிய அண்டா, நீ அண்டா லெவலுக்கு வச்சுக்கையா அவன் நானு, டம்ளர் லெவலுக்கு நான் வச்சுக்க. எதுவா இருந்தாலும் என் ஆளு கை அதுக்குள்ள போயிடும். இத்தினூண்டு டம்ளரா இருந்தா கூட விரல விட்டு எடுத்துருவான் எல்லாத்தையும். நீ அண்டா லெவலுக்கு உன்னை கொண்டு போய் உன் நானை வச்சிருந்தா கூட அவன் கை பெரிய கை, தடங்கை, உள்ள விட்டு ஒரே கையா அள்ளி விழுங்கிடுவான். அப்படி விழுங்கி படுத்திருக்காம பேழை வயிற்று பிரானவன். அவன் கூவுகின்றான். எப்பா கவனமாரு, நீ உன்கிட்ட என்னமோ நிறைய வெண்ணெய வச்சிருக்கன்னு தானே நீ இவன் பேச்ச கேட்காம ஓடிட்டு இருக்க. அதுக்கு முந்தின பாட்டுல கூட அதான் சொல்றாங்க பாருங்க. நெடுமால் விரைந்து உன்னை கூவுகின்றான், சிறியன் என்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல். சொல்றாரு, அவன் சின்ன பையன் நினைச்சு அப்படி எல்லாம் போக வேலையை வச்சுக்காத. அவன் என்ன செய்யக்கூடியவன் தெரியும்ல? பேழை வயிற்று எம்பிரான் கண்டாய். அவன் 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 வயிறை பார்த்தல, எப்பேற்பட்ட வயிறு தெரியுமா? அது அனைத்தையும் உண்டு செரிக்கும் வயிறு. அது 7 உலகங்களையும் உண்டு செரிக்கிற வயிறு அது, அந்த பேழை வயிறு. அப்பேற்பட்ட பேழை வயிறு தாழியில் வெண்ணெய் உண்ட. எப்படி அவன் உண்டிருக்கான் அந்த தாழியில் வெண்ணெய? தடங்கை ஆற விழுங்கி இருக்கான். எடுத்து வாயில வைக்கிறதால அப்படியே நேர உள்ள தூக்கி போட்டாச்சு, அது நேர குடலுக்கு போயிடும். அப்படி விழுங்கினவன். அப்பேற்பட்டவன் ஆழி கொண்டு உன்னை எரியும் ஐயுறவு இல்லை கான். ஐயுறவுன்னா நோ டவுட். இந்த இடத்துல சஸ்பீஷியன் அப்படிங்கிற பொருள்ல தான் ஐயுறவு. லேசா ஒரு டவுட் இருக்கு சார், ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. அந்த தயக்கமெல்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஐயுறவு இல்லை. அவன் சக்கரத்தால உன்னை, இந்த இடத்துல அந்த சக்கரத்தினுடைய பொருளை நீங்க கவனிக்கணும். ஆழி கொண்டு எரிதல்னா எதிரியை அழித்தல்ங்கிற பொருள் கிடையாது. இந்த இடத்துல அது தர்ம சக்கரம்ங்கிற பொருளை நீங்க கொண்டீங்கன்னா தர்மத்தால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். அதான் இந்த இடத்துல பொருள். ஆழி கொண்டு உன்னை எரியும். அவன் தர்மத்தால் உன்னை சோதிப்பான். அவனுடைய தர்மத்துக்கு நீ கட்டுப்பட்டே ஆவ. அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதுல சந்தேகமே வேண்டாம் உனக்கு. ஐயுறவு இல்லை கான். உனக்கு அந்த சந்தேகமே வேணாம். அவன் தர்மத்துக்கு நீ கட்டுப்பட்டவன். நீ எத்தனை நான் எடுத்து வச்சு வெண்ணெய உருட்டி திரட்டி உள்ளுக்குள்ள தாளியில பதுக்கி வையேன், அவன் விழுங்கிடுவான் அத. அவனுடைய தர்மத்துக்கு நீ கட்டுப்பட்டவன். அவன் வந்து அந்த தர்மத்தில் உன்னைய போட்டு டார்ச்சர் பண்ற அளவுக்கு நீ வராத. நீ வாழ உறுதியேல், நீ நிறைந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் இதான் நித்திய சூரியாக இருப்பது. அதான் என் நிறைந்த வாழ்வு. எது? எப்போதும் இறைவனின் அடியில் அமர்ந்திருப்பது. அப்படி நீ என்றும் வாழ உறுதியாக இருந்தால் மாமதி மகிழ்ந்து ஓடிவா அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த பாடல் அனைத்துமே இறைவனை அடைவதற்காக, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்காக அந்த அந்த அழைப்பு வந்து இறைவன் வழியாக வரும். இறைவன் கூப்பிட்டுட்டே இருப்பான். அதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆளு ஒரு ஆச்சாரியன், நமக்கு குரு ஒருவர் இருக்கிறார். அந்த குரு அதை எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்பார். அந்த குருவினிடம்தான் யசோதையின் குரலாக பெரியாழ்வார் சொல்றது. இது அத்தனை இந்த சந்திரன்கிறது யாரு? இந்த ஜீவாத்மாக்கள் தான், அவங்கள சொல்லக்கூடியது. அதனாலதான் கடைசி பாட்டுல தெளிவா சொல்ற, மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் இவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடர் இல்லையே. இப்பேற்பட்டது நம்ம இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாத்தையும் அவர் அந்த வரியில வச்சுட்டாரு பாருங்க. மைத்தடங்கண்ணி யசோதையினுடைய மகனாக கொண்டு அவனுக்கு சரியானவற்றை சொல்லி உரைத்தவற்றை விஷ்ணு சித்தன் விரித்து சொல்லுகிறானாம்.
அதான் சொன்னா இல்லையா, யசோதையின் குரலாக விஷ்ணு சித்தனுடைய, அதாவது பெரியாழ்வாரனுடைய குரல் தான் இது எல்லாமே. அப்படி பெரியாழ்வார் சொன்ன அத்தனையையும் சொல்ல வல்லவருக்கு, இதை உணர்ந்து வாசிப்பவருக்கு, இதன் பொருளை உணர்பவர்களுக்கு எந்த இடரும் இல்லை அப்படின்னு முடிக்கிறார். ஆகவே மீண்டும் ஒரு முறை இறைவனது பெருமையையும், இறைவன் தன் இந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்களுக்கு எவ்வளவு பிரியத்தோடு அதை தன்னை நோக்கி வருமாறு அழைக்கிறது, அதற்கு எப்படி ஒரு நடுவில் ஒரு ஆச்சாரியன் இருந்து ஒரு குருமுகம் இருந்து அதனை செய்கிறதுங்கிறத இந்த 10 பாட்டு வழியா சொல்லியிருக்கிறார். இது என்னுடைய பார்வை, நண்பர்கள் சொல்லலாம். நன்றி. நன்றி ராஜா. அருமையான ஒரு தொகுப்பு. அருமை அருமை. நல்லா இருந்தது. நெடுமால் வந்து கூப்பிடுறார், அதனால வாழ்வு உறுதியேல் அங்க போய் உட்காந்துட வேண்டியதுதான். சரி, அதனால அந்த கான்செப்ட் ஆஃப் நான் இறைவனை படைத்தேன், மக்கள் இறைவனை படைத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இதுல இருந்துச்சு. நம்ம செருக்காயி நம்மள கருத்துருவா கடவுள் படைக்கப்பட்டார் அப்படிங்கிறது இல்லாம அந்த கருத்துருவே மக்களை படைத்தார் அப்படின்னு உள்டாவா அடிச்சாதான் இங்க போய் நிக்க முடியும். மக்கள் படைத்தார் கருத்துருவான கடவுளைன்னா போய் சேர வேண்டியதுதான். அது அத அத கொஞ்சம் கிளிகழிச்சது. நைஸ் திங். அப்புறம் நெடுமால் அழைக்கிறார், வாழ்வு உறுதியே இல்லை, நிச்சயமா போய் சேர்ந்துடலாம். நைஸ் சாச்சா. அடுத்தது அமுதா, சொல்லுங்க நீங்க. நல்லா அருமையா சொன்னாங்க ஜாஜா. இதுல வந்து அந்த மாமதி மகிழ்ந்தோடி வா, நிறைமதி இளமதி, அப்படி அந்த ஜீவாத்மாக்களை குறிப்பிட்டு சொல்றாருன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இடத்துல கூட அவர் வந்து ஒரு குறைவாகவோ அல்லது தரம் தாழ்த்தியோ சொல்லவே இல்லை. அந்த பரம்பொருள் அல்லது பிரம்மாண்ட ரூபனை பத்தி சிறப்பம்சங்களை எடுத்து எடுத்து காட்டி இதனால வா வான்னு கூப்பிட்டுருப்ப. அப்ப இதை படிக்கிறப்ப என்ன தோணுதுன்னா, இவர் இந்த தன்மையை கொடுத்ததுனாலதான் ஒருவேளை ஆண்டாள் பாடுறப்ப வந்து தன்னை பத்தின ஒரு பெருமிதமா தன்னை ஒரு இடத்துல கூட கீழே இறக்கி வச்சு அந்த அம்மா பாடல. இதுவும் கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இத உள்பொருள் வச்சு பாக்குறப்ப ஆக்சுவலி இது வந்து ஜீவாத்மாக்களை ஆற்றுப்படுத்துவதா இருக்குது. அது ஜாஜா விளக்கின விதம் ரொம்ப அழகா இருந்தது. நீயும் உன் தேவைக்குரிய கான், அது ரொம்ப கிளாஸா இருந்தது. டார்ச் லைட்டுக்கும் சூரிய வெளிச்சத்துக்குமான அந்த வேறுபாடை சுட்டி காட்டினது ரொம்ப நயமா இருந்தது ஜாஜா. நன்றி நன்றி நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அது ஆண்டாளனுடைய பெருமிதம் வந்து இங்க இருந்துதான் வந்திருக்கணும். அது கரெக்ட். அது இப்படி ஒரு அப்பா இருந்தா அப்படி ஒரு பொண்ணுதான் இல்லீங்களா? ஆமா, தகப்பனே ஆசிரியனாவும் இருந்திருக்கானே. அதனால அந்த அந்த அம்மா இந்த போடு போட்டதுல ஆச்சரியமே இல்லை. அந்த வித்தகன் இருக்கு பாருங்க, இங்க ஒரு வித்தகன் இருக்காரு பாருங்க, வெள்ளிபுத்தூர் வித்தகன் வீட்டு சித்தன். ஆமா, அவன் தான் குருமுகம் இல்லாமலேயே ஞானத்தை உணர்ந்தவன்னு சொல்லியாச்சு அந்தால. ஓகே, அப்புறம் மது சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். எளிமையான பாடல்களா இருக்கும் போதே அது நிறைய கருத்துக்களோட வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் வரும். அந்த மாதிரி உங்களுடைய விளக்கம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி. சொல் சுவையும் சொல் பொருளுமே ரொம்ப அருமையாக, அந்த ஆடல் 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 அதெல்லாம் ரொம்ப அருமையான சொல். ஆடல் ஆட உறுதியேல் அது ஒண்ணு, அந்த எண் இன்னொன்னு இருக்காது. அதெல்லாம் ரொம்ப அந்த ஒன் இல் சொன்னீங்களே, இன் ஓர் இன்னும் அது ஓர் இன் அமுது, அது நல்ல சொல் பிரயோகம், சுவையா இருக்கு. அப்புறம் வந்து அது ஸ்பெசிபிக்கா அது வந்து அந்த இடத்துல அது மாதிரி அது மாதிரி இந்த பாட்டு அமைப்புல முதல் பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் போறப்ப அந்த தொடர்பு இருக்குல்ல, அதனுடைய தத்துவ தொடர்பே வந்து அடிச்சுட்டு போயிடுது இல்ல அடுத்ததுக்கு. அந்த சூரிய ஒளியை பத்தி சொல்ற ஒளி, அதுவுமே நல்ல நல்ல கூட்டல், சும்மா சொல்லக்கூடாது. அது இந்த மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது மாதிரி படிக்கிறப்பதான் நமக்கு புரியும். இப்ப அப்பயே வந்து ரொம்ப அழகா, அந்த அழகான நமக்கு இது அந்த அந்த அளவுக்கு வந்து ஞானம் இல்லை, இருந்தாலும்
ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம வந்து வியந்துதான் பாராட்ட முடியும். பெரிய வேலை. நைஸ். ஆமா, நானுமே தேங்க்ஸ். அப்புறம் வியந்து தான் விஜய் சொல்லுங்க. பாராட்டிட்டு இருக்கேன் சார். வேற ஒண்ணும் இல்ல. உங்க அளவுக்கு கீழே நாங்க உங்களை வியந்துதான் பாராட்டணும். நீங்க அவங்கள வியந்த கேட்கலாம். விஜய் சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். நீங்க சொன்ன மாதிரி பாராட்டக்கூடிய அளவுல இடத்துல நாமளும் இல்ல, வியக்கக்கூடிய அளவுல மட்டும்தானே இருக்கிறோம். அதனால அதை மட்டுமே செய்வோம். இந்த இந்த நன்றி பாடல் உதயா. இந்த பாடல் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு இது டெக்ஸ்ட், இப்போ உள்ள மாடர்ன் டெக்ஸ்ட் மாதிரியே இருக்கு. நான் ஒரு ரொம்ப இதெல்லாம் சொன்னீங்க. எளிமையான, ஆமா, அது ஒண்ணு இருந்துச்சு. மத்ததெல்லாம் விட இந்த இந்த 10 பாடல்கள் ரொம்ப எளிமையா புரிஞ்சிடக்கூடிய விஷயமா, அதுவும் இல்லாம வார்த்தைகளும் அவ்வளோ பெரிய ஆழ்ந்த பொருள் எல்லாம் நாம தேடக்கூடாத வார்த்தைகள்லாம் நல்லா சாதாரணமா இருந்துச்சு. ஆனா அது தரக்கூடிய பொருள் வேற இதா இருக்கு இல்லையா? இந்த ஓர்ன்றதுக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி, அது ஒருன்ற விஷயத்தை விட ஓர்ன்றது எப்படி இவங்க யூஸ் பண்றாங்கன்ற விஷயம் அது நல்லா இருந்துச்சு. ஒன்லி ஒன், the only one, the only one. வேற எதுவும் இல்லாத அது அந்த மட்டும்தான், அது ஒண்ணுதான். அதுக்கு வேற எதுவுமே கிடையாது. கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான். அப்படியே வார்த்தை அப்படியே இப்போ உள்ள உரைநடை வாக்கியமாவே இருக்கு. கண் துயில் கொள்ள கொட்டாவி. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வேலையா தான் ரொம்ப சாதாரண வார்த்தைகளை வரிகளை போட்டு ஏமாத்திடுவாங்க. அந்த ஆளிலை வளர்ந்த சிறுக்கணிவன், சிறுக்கணவன், சிறுக்கணிவன். எங்க ஊர் பக்கம் சிறுக்கின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சிறுக்கி அப்படின்வாங்க. அந்த சிறுக்கிங்கிற வார்த்தை தமிழ் பதம் சிறுக்கன். ஆமா, அது என்னமோ இப்ப சிறுக்கிங்கிறது ஒரு வசைச்சொல் மாதிரி எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அப்படி இல்ல, சிறுக்கிங்கிறது சொந்தமான சிறிய, சிறிய பெண்ணை சொல்லக்கூடிய இது. அவ பெரிய சிறுக்கி இல்ல, அவ அப்படின்னா அவ பயங்கர கெட்டிக்கார சிறுமி அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு பொருள். ஊர் பக்கம் இன்னும் அப்படித்தான். இனிமே சுந்து வந்திருந்தாருன்னா இப்ப இதுக்கு சொல்லியிருப்பாரு சுந்தரவடிவேலன். சுந்துவுக்கு அம்மனை சொல்லும் போல அவ பெருஞ்சிருக்கினே அப்படிதான் அவர் சொல்லும் போதே அப்படிதான் சொல்லுவாரு. அவர்கிட்டெல்லாம் யாரும் நிக்கிறது அப்படிதான் சொல்லுவாரு. அதனால அந்த 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 ஊர்க்காரங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை. திட்டுறதுக்கும் அதுதான், கொஞ்சறதுக்கும் அதுதான். குழகன் நல்ல சொல்லது. அது உங்க ஊர் பக்கம் உண்டு சார். நான் வேதாரண்யத்துல இருக்கிறவருக்கு பேரு குழகர் தான். திருமறைக்காடுல இருக்கிற பெருமாளுக்கு பேரு குழகர். குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அழகான பூங்குழலியை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதே அந்த திருக்குழகர், அந்த கோவில் மதில் மேல. கரெக்ட், பொன்னியின் செல்வன்ல வரும். அது மாதிரி இந்த குழகன். அப்புறம் அந்த அந்த ஒக்கலை, அது ஒக்கலை பத்தி வாத்தியார் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கார். ஒக்கல். அப்புறம் வேற என்ன, நல்ல சக்கரை, அது சக்கரை, இது சக்கரை கையன். நல்லா, அது சக்கரை கையன் வந்து நல்லா சொல்லுது. சக்கரை கையன். என் சிறு குட்டன், அந்த குட்டன் சொல்லும் நல்லா சொல்லுது. என் சிறு குட்டன். இந்த குட்டன் வந்து இங்க வந்து இந்த கிருஷ்ணன், இந்த இவங்க கண்ணன், சொல்லுவாங்க. மலையாளத்துல இங்க சிறுக்கங்கிறதுதான் மலையாளத்துல குட்டன். குட்டன் குட்டி, குட்டின்னா அவங்க இன்னும் பெண் குழந்தைகளை சொல்லும்போது குட்டின்னு தானே சொல்றாங்க. குட்டி குட்டன், சிறுக்கன் சிறுக்கி. ஆமா, அதுதான். குட்டினா பெண் குட்டியை தான் சொல்லுவாங்க. பெண்குட்டி தனிப்பெரும். சீனிவாசன் சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்ல மேல வந்திருக்கீங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் அதான் நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், ரீப்ளே தான் கேட்கணும். பட் அந்த குட்டன்கிற வார்த்தை தான் வந்து நான் வந்து ஒரு தமிழ் ஸ்காலர் ஒருத்தர் பேசுறது கேட்டேன். அவர் பெரியாழ்வார் மேல புக் எழுதியிருக்காரு. அவர் சொன்னாரு, இந்த நாட்டு என்ன சொல்றாங்க அது பேரு, அதாவது அந்த கொலோக்கியல் தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இப்ப வழக்கொழிஞ்சு போச்சு. ஆனா அது எல்லாமே பெரியாழ்வார் திருமொழியில இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த செட்டி நாட்டுல எல்லாம் இன்னும் குட்டின்னு கூப்பிடுவாங்க பொண்ணுங்களை, ஒரு யங் ஏஜ் பொண்ணுங்களை. அந்த மாதிரி அதோட ஜெண்டர் ஈக்குவலன்ட் வார்த்தை தான் குட்டன்னு.
ஆனா நம்ம இப்ப தமிழ் அதை யூஸ் பண்றது இல்ல. அது வந்து பெரியாழ்வார் இதுல இருக்கு. அதே மாதிரி சிறுக்கன் அப்படின்னு பின்னாடி வந்து பெரியாழ்வார் அவனை சொல்லுவாரு. இளஞ்சிறுக்கண் குழலூதன்னு குழலூதரை பத்தி சொல்லும் போதெல்லாம் அதுக்கு வந்து இந்த சிறுக்கிக்கு மேல் ஈக்குவலன்ட்டு சிறுக்கண்ணு நம்ம யூஸ் பண்றது இல்ல, அது பெரியாழ்வார் திருமொழியில இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஞாபகம் வந்துச்சு, அதை பகிரலான்னு தான் வந்தேன். ஆமா, அது இது வந்து ஸ்பெசிபிக்கலி இது வந்து ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜ். வெர்னாக்குலர்னு சொல்றதை விட ரொம்ப ரொம்ப அந்த ஸ்பெசிபிக்கான சொல். இந்த குட்டன் குட்டிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, மலையாளத்துல இன்னும் குட்டன் குட்டி தான். குட்டன்னா சிறு பையன், குட்டினா சிறு குழந்தை, சிறுவன் சிறுமி, அதான் இப்படி வரக்கூடியது. இந்த சொல் வந்து மலையாள தேசத்தோட அருகில் நெருங்கிய தொடர்புடைய காரணத்தினாலதான் திருநெல்வேலி வட்டாரத்துல இன்னும் அந்த குட்டன் குட்டன் குட்டிங்கிற பேர் இருக்கு. இன்னைக்கும் அவன் ஒரு குட்டப்பைய அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குட்டப்பைய அப்படின்னாலே உருவத்திலும் குறைந்த சிறுவனை போல பிஹேவ் பண்ணக்கூடிய அப்படிங்கிறவனுக்கு அந்த குட்டப்பைய தான். அவன் ஒரு குட்டன், அவன்கிட்ட போய் அவன் ஒரு குட்ட பையன்கிட்ட போய் கேட்டா அப்படிதான் பேசுவோம். இன்னைக்கு நாங்க 90sல அப்படி பேசிட்டு வளர்ந்த ஆட்கள் நாங்க, அப்படி சொல்லக்கூடியது. ஆக அது அந்த மலையாளத்தினுடைய தொடர்பு. சிறுக்கன் சிறுக்கி எப்போது இருக்கக்கூடியது. அந்த சிறுக்கிங்கிறது அந்த வசை சொல்லாக தமிழ்ல பயன்படுத்தப்படுகிறதுன்னு அதான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அது உண்மையிலேயே சிறுக்கிங்கிறது ஒரு நல்ல தமிழ் சொல். சிறுமிய சிறுக்கின்னு சொல்றது, சிறுவன்கிறது சிறுக்கன் அப்படின்னு ஆகிறோம். அது வந்து ஸ்பெசிபிக், அது எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல கிடையாது. அது தென் தமிழகத்தில் குறிப்பாக இன்றைக்கு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல சவுத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இப்ப பிரிச்சதுனால இத்தனை டிஸ்ட்ரிக்ட் வருது. கோவில்பட்டி, இப்படி இது தூத்துக்குடிங்கிறதுல கோவில்பட்டி வந்துடும் இல்லையா, அந்த விருதுநகர், அது வரைக்கும் இத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே நடமாடக்கூடிய பெயர் அது. விட்டு விட்டு நார்கோயில் போனீங்கன்னா கொஞ்சம் கேட்கலாம். அதை தாண்டி வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இது கிடையாது. நீங்க திருச்சியில எல்லாம் கேட்க முடியாது. இல்ல இவரு மாமதி மகிழ்ந்தோடிவா, நிறைமதி மகிழ்ந்தோடிவா அப்படி எல்லாம் சொல்றத பார்த்தா கிருஷ்ணனுக்கு தாய்மைய அந்த உணர்வு கொண்டு வராரா இல்ல பக்தர்களுக்கு தாயாகிறாராங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு இல்ல நமக்குதான் அம்மா ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் தருது. அது ரொம்ப நல்லா இருக்குது. மகிழ்ந்தோடிவா எதுவும் ஒரு மிரட்டலாவோ ஒரு இதாவோ இல்லாம எவ்வளவு பெருமையுடையவனா இருந்தாலும் சந்தோஷமா வாங்க, உங்களைதான் குவி குவி அழைச்சிட்டு இருக்காங்கிறது வந்து ரொம்ப இனிமை புரிஞ்சதாகவும் நம்ம மேல தாயோட பரிவோட கூப்பிடுற மாதிரியும் இருக்கு. நன்றி. அது ஆச்சாரியன் நினைக்கிறது அதுதானே. ஜீவாத்மாவோடு பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கிறது தான் ஒரு ஆசிரியனுடைய கடமை. அங்க அதையும் வந்து ஒரு அன்போடையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரும் விரிந்த மனதோடையும் கூப்பிடுறதுங்கிறது ரொம்ப நன்றி. ஆமா, அவன் சொல்லி தடங்கன்னால் மலர விழித்துதான் அவன் கூப்பிடுவான். ஏன்னா அவன் கூப்பிடுறதே நமக்கு அருள் செய்யறதுக்கு தான். நம்மளை கூப்பிட்டு அவனுக்கு ஆக போறது எதுவுமே இல்லையே. ஒரு ஜீவாத்மாவை அழைத்து பரமாத்மா ஒரு ஒரு நற்கதி கொடுக்கும் என்றால் அதன் வழியாக பரமாத்மா அடைய போவது எதுவும் இல்லை. அப்ப ஜீவாத்மாவை வந்து அழைக்கிறான் இல்ல, ஆச்சாரியனுக்கு பிரச்சனையே இல்ல. அவனுக்கு நம்மளை கூப்பிடலன்னா அவனுக்கு என்ன கெட்டு போச்சு. ஆச்சாரியனுக்கு ஒக்கல்ல சிறு குட்டனன்னு அவன் வந்து அமர்ந்து இருக்கிறான். எம்பிரான் ஆகப்பட்டவன் சிறு குட்டனாக ஆச்சாரியனுக்கு அமர்ந்திருக்கான், குருவுக்கு அமர்ந்திருக்கான். ஆச்சாரியனுக்கும் ஒண்ணும் இல்ல நம்ம போய் சேரலன்னா. ஆனா அவர்கள் இருவருமே நம்மை அழைக்கிறார்கள். இந்த பாரியா ஆண்டவனை அழைக்கிறான் அப்படின்னு ஆண்டவனோட பெரிய தோல்ல கூவுறது குருவாக தான் இருக்காரு, ஆச்சாரியனா தான் இருக்காரு. அப்போ இவர்களெல்லாம் நம்மை நோக்கி கூவுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அது நம்ம மேல இருக்கிற பிரியத்தினால, நம்ம மேல இருக்கிற அன்புனாலதான். ஆகவே நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப சரி. அழகா சொன்னீங்க ஜாஜா. நன்றி. நன்றி.